பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12. உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான செய்கைகள் இருக்கிறது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சில நேரத்தில் நாம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே சரியாக இருந்தாலும் உலகத்து பிரகாரமாய் நம்முடைய உறவுகளை நேசிக்கிற விஷயத்தில் குறைவுகள் இருக்குமானால் நாம் நம்முடைய விஷயங்களை சரிப்படுத்தாவிட்டால் நாம் என்னதான் ஜெபிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, ஊழியர் செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்முடைய பலன் நிறைவாக இருக்காது. ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்குறார். இந்த அருமையான இந்த பிள்ளை ரூத் மோவாப் தேசத்தை சார்ந்தவர்கள். ஆண்டவர் ஏற்கனவே மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு சந்ததியில் இருந்த இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் வந்தது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டானது. 20 வருஷம் 25 வருஷம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு, உறவுகள் கஷ்டப்பட்டு அந்த மகனையோ அந்த மகளையோ வளர்ப்பாங்க. கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு உறவெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு எனக்கு நீ தாம்மா வேணும், எனக்கு நீ தான்ப்பா வேணும், நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வெடித்து வந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நம்மளால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு முதல் நமக்கு தெரியணும். என்னால் யார் பாதிக்கப்பட்டாங்க, இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் மன்றாடணும். இந்த தினத்தில் நாம் அப்படியேப்பட்ட மனநிலையில் இல்லை. நாம் எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கிடக்கிறோம். நம்மை நாமே நிதானம் தெரிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்மை குறித்து நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அது சத்துருடைய திட்டம்தானே தவிர வேறு ஒன்றும் அல்ல. நம்மை குறித்து நாமளே ஒரு மேன்மையாக நம்ம நினச்சி கொண்டிருந்தால் ஆண்டவரால் எப்படிங்க நம்மளை ஆஸ்வதிக்க முடியும்? நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஏசப்பாவை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நல்லது பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், நான் மட்டும்தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. நம்ம நல்லது செய்யணும், இன்னும் செய்ய முயற்சி பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அப்படியேப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் செய்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது இந்த பொண்ணு தன்னுடைய கணவர் இறந்த பின்பும் மாமியாரை நேசித்து சந்தோஷமாக வந்தாங்க பாருங்கள். இன்றைக்கி இப்படியாப்பட்ட ஒரு மாமியார் இந்த உலகத்தில் கிடையாது, இப்படியாப்பட்ட ஒரு மருமகள் இந்த உலகத்தில் கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மாமனாரெல்லாம் ரொம்ப ஓவராக பாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்மை நிதானம் அறிவோம். நம்முடைய செய்கை எப்படி இருக்குது என்பதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். நம்மை சரிப்படுத்தாமல் ஆண்டவர்கிட்ட என்னதான் ஜெபம் பண்ணாலும், நமக்காக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணாலும் ஒரு நன்மை நமக்கு வந்து சேர போகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? முதல் நான் என்னை சரிப்படுத்தணும். நான் என்னை சரிப்படுத்தாமல் எனக்காக எத்தனை விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் வந்தாலும் தேவனால் நன்மை செய்ய முடியாது. இந்த போவாசிடத்திலிருந்து இந்த அருமையான ரூத்துக்கு ஒரு பெரிய தயவு கிடைக்கிறது. சொல்கிறாரு பாருங்க, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நம்மை பார்த்து இப்படி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் எப்படி நல்லாயிருக்கும் இல்லையா? பல ஆண்டுகளுக்கு எனக்கு ஒருவரை தெரியும். அவங்க ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, அவங்க போயிட்டு இருந்த சபைக்கு விரோதமாக, சபையின் ஊழியக்காரருக்கு விரோதமாக பயங்கரமாக பேசி 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 இன்று கிட்டத்தட்ட 40 வயதுக்கு கடந்து வந்துட்டு ஏசப்பா பிள்ளை தான் என்று சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி
ஒரு இந்துவில் போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவமாய் கடந்த அந்த காரியங்கள் காணாமல் போயிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பான ஆசீர்வாதம் நம்முடைய கிரியைகளில் கர்த்தர் அது மூலமாக பலன் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நம்ம நேசிக்கிறாங்க, நம்ம நேசிக்கலை. ஆனால் நாம் மற்றவர்களை நேசிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்ப வேண்டுமானால் நம்முடைய உறவுகளை, சொந்தங்களை, நம்ம கூட இருந்தவங்களை, நம்மை வெறுத்தவங்களை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களிலும் நாம் நன்மை செய்யணும். அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும்போது நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும், கிருபை தாங்கட்டும். தேவனின் அன்பான பிரசன்னம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் மூலமாக அதிசயங்களை காண அனுக்கிரகம் பண்ணும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.